அப்படி இல்லை, அதான் நாங்க பேன் கொண்டு வந்திருக்கோம். உங்களெல்லாம் பார்க்கணுங்கிற ஆறு வந்தேன். எங்கய்யா எங்க கடலா இருந்த இடம் இப்ப கம்மாயா இப்படி போச்சு. இதுக்கு காரணம் யாரு? எல்லாம் இல்ல, ராதாகிருஷ்ணன். அவனை பார்த்தாதான் அப்படி கூட நினைச்சு போயிடுச்சு. இருந்தாலும் என் மனசுல உள்ள ஆசையை நான் சொல்லுங்க. நான் சொல்றதுக்கு முன்னாடி முதல் இந்த இடத்துக்கு ஏன் வந்தேன்? முதல்ல அந்த இடத்துக்கு ஏன் வந்தேன்? நீங்க அட்வான்ஸ் போட்டிருக்கீங்க, வந்திருக்கீங்க. அப்படியா? அது இல்லைங்க, நம்பிராஜ் ஆமா, நம்பிராஜ் அப்பா என்ன கூப்பிட்டாரு. மாபெரும் பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அதை அம்மாட்ட நான் ஒப்படைக்கணும். அம்மா வாங்கம்மா. ஹலோ ஹலோ, எங்க இருந்தாலும் எக்கஞ்சேடி ஒரு இருக்கு பிடிச்ச மோனே கேட்டார். என்னவென்று கேட்டேன். நம்ம எல்லாம் சேர்ந்து திணைக்காட்டுக்கு காவலுக்கு போகணும். எங்க அப்பா நம்ம எல்லாம் சேர்ந்து திணைக்காட்டுக்கு காவலுக்கு போகணும். சரிங்கம்மா. இப்படி எங்க அப்பா சொன்னாரா? ஆமாம்மா. எங்க அப்பா அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு. அப்படித்தான் சொன்னாரு. அவருடைய வீரம் என்ன? குறிஞ்ச நிலத்திற்கே தலைவன் இல்லையா? அவர் இப்படியா சொல்லியிருப்பாரு? அப்படித்தான் என்கிட்ட சொன்னாரு. எவ்வளவு வீரமாக எவ்வளவு ஒரு கம்பீரமாக சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு நடைமுறை பாவனை கூட இல்லாம சொல்றீங்களே. அப்ப அப்பா வந்து என்னிடம் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி என்கிட்ட சொன்னாதான் நான் காவலுக்கு கிளம்புவேன். இப்ப நீங்க என் முள்ள, சரி, நான் தான் உங்களுக்கு அப்பா. அப்பா அப்பா வந்தா உங்ககிட்ட எப்படி சொல்லியிருப்பாரு அப்படிங்கறத நான் சொல்லி காட்டுறேன். அப்படியா? அப்படிதானம்மா? பாப்போம். காணா காணா ஒரு வேளை கோச்சுக்கிட்டு போயிடுச்சோ. அப்பா அப்பா இருக்காரா? அரோகரா அரோகரா அரோகரா. எப்பத்தான் வருவீங்க? அரோகரன் சொன்னாலும் செய்த பாவம் நினைக்குமா? நம்பி பண்ணனா மகளே வள்ளி நாயகம். அப்பா மங்களமாக வாழ்வாய் மகளே. இருக்கட்டும்பா. உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? ஏன்பா கத்துறீங்க? பக்கத்துல தான் நிக்கிறேன். நம்பிராஜனா வீரமா பேசணும், நீங்க தான் சொன்னீங்க. சரி சரி. உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? ஓ வாய மூடியா, சிம்முக்கு போயிட்டு வந்தனால இருக்கு. நீ கொஞ்சம் சும்மா அறியா. அதான் தெரியாம நான் கவலை பண்ணிட்டு வந்திருக்கேனா இல்லையா? எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எனக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்தும் ஒரு பெண் குழந்தை இல்லை என்று உனது அம்மாவிடம் எவ்வளவோ முயற்சி செய்தேன். என்ன முயற்சி செஞ்சீங்க?
அங்கிட்டு போயிடாத விழுந்துருவேன். முருகன்கார சொல்லி வைங்க. எனக்கு ஒரு சந்தேகம். இருங்க என் வசனத்தை மறந்து. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? எங்க அப்பாவுக்கு நல்ல மீசை பெருசா இருக்குமே. மீசே கோயிலுக்கு நம்ம முருகக்கடவுளுக்காண்டி நேர்ந்துக்கிட்டேன். எல்லாரும் மொட்டை அடிக்கிறாங்கன்னு நான் மீசை எடுக்கிறேன்னு நேர்ந்துக்கிட்டே எடுத்துட்டேன். ஒத்துக்குமா? ஆமா. அப்படி மகளை வழிநாயகம், எனக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்து ஒரு பெண் குழந்தை இல்லை என்ற சிறு மன வருத்தத்துடன் இருந்தேன். அப்படி இருக்கும் நேரத்தில் நிமல் குலக்கடவுளான முருகனுக்கு, முருகா எனக்கு மட்டும் ஒரு பெண் குழந்தை கொடுத்தாயானால் அது கைப்பட திரைக்காட்டுக்கு அமைத்து நான் பறன் அமைத்து அதன் மீது அந்த பெண்ணை அமைந்து ஆளும் சோவென்று பறவை வரட்டி உனக்கு கருந்தினை செந்தினை படைக்கிறேன் முருகா என்று நேர்த்தி கடன் போட்டேன். அதன் வழிப்படையாக ஒரு நாள் நானும் உனது அண்ணன்மார்கள் வேட்டைக்கு செல்லும் நேரத்தில் குதிரையில போகும் நேரத்தில் குவா 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 என்று அழுகுரல் கேட்டது. நல்லா தெளிவா சொல்லணும். குவா குவான் சத்தம் கடிச்சா குகா குகான் குகா குகா குகான் குகா குகா என்ற அழுகுரல் கேட்கவும் என்னடாகிறது? குழந்தை என்றால் குகா குகா என்று அழுகணும். இது குகா குகா என்று அழுகிறது. எப்படி இருக்கும் அந்த குழந்தை என்று ஆர்வத்தில் குதிரையை விட்டுவிட்டு வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்தில் வழியாக சென்று பார்த்தேன். அப்பொழுது நீ அங்கு குகா குகா என்று கலந்து கொண்டிருந்தார். அப்பொழுது உன்னை பார்க்கும்போது பெண் குழந்தை. ஆஹா, அந்த முருகக் கடவுளே எனக்கு அழைத்ததாக நான் நினைத்து உன்னை இந்த மார்லையும் இந்த தோல்லையும் உன்னை தூக்கி போட்டு நான் வளர்த்து அன்று முதல் உனக்கு பேர் வைத்தேன். வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்தில் நீ உன்னை கண்டெடுக்கப்பட்டதால் வள்ளி என்றும், அதுக்கப்புறம் என்ன மறந்து வச்சு, வள்ளி என்றும் எனது மகள் ஆசை மகள் அருமை மகள் உன்னை நான் வளர்த்து வருகிறேன். வளர்த்து வரையா வளர்த்தவள் ஏற்கனவே இருக்கியா? நாளைக்கு தான் போகணும் ஆஸ்பத்திரிக்கு. ஆமா, வளர்த்து வருகிறேன். அதற்காக தான் மகளே உன்னை நீ இப்பொழுது ஆளாய்விட்டாய். அப்படி நான் ஏத்துட்டேன். நீ எங்க அப்பா எங்க அப்பா இப்படிலாம் சொல்லுவாரு. என்ன டைலாக் இருக்கா? அதனால் நீ பருவம் அடைந்து விட்டாய். சரி, நீயும் உனது அண்ணன்மார் 7 பேரும் காட்டுக்கு சென்று காவலுக்கு. அப்பா எழுத்து பேசாதம்மா, உன் ஜெரிசன் அப்பா எழுத்து பேசுறியா? அப்புறம் எப்படி மழை பெய்யும்? தம்பி ராஜ்யம் உள்ள எப்படி நீ எழுத்து பேசுற? அப்புறம் நாட்டு மக்கள் எல்லாரும் பேசுவாங்க. பேச மாட்டேன். கேளுமா, நீ போய் காவல் பார்க்க வேண்டும். உனக்கு துணையாக அறிவானவள், மிகவும் மாற்றானவள், மிகவும் சக்தியானவள், மிகவும் பலசாலி, மிகவும் புத்திசாலி, அவ ஒரு சாலி எதனையோ சமாளி அப்படி என்று வருகிறார். அவளை நீ கூட்டி செல்ல வேண்டும். இதெல்லாம் யாரு? தோழி, உனது தோழி. வந்தாலே அவள் மிகவும் மாற்றானவள், அறிவானவள், மிகவும் அறிவானவள். அவளை நீ கூட்டி செல்ல வேண்டும். இப்படி எல்லாம் எங்க அப்பா சொன்னார். அது எப்படி எங்க அப்பா என்னைய பத்தி பெருமையா பேசாம உன்னைய பத்தி மட்டும், அதை என் தோழியை பத்தி மட்டும் பெருமையா பேசுறாரு? ஏனென்றால் உனக்கு துணையாக யார் அனுப்புகிறாள்? யாரு? தோழி அனுப்புறாங்க. அப்ப உனக்கு துணையாக அனுப்பும் போது அவள் எவ்வளவு புத்திசாலியாக இருக்க வேண்டும். சரிப்பா, பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? அவளை எப்படி பார்த்துக்கிறணும்? நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும். எந்த வேலையும் சொல்லக்கூடாது. எந்த நேரமும் அவளுக்கு சாப்பிட போட்டு சாப்பிட விட, தூங்க விட, சாப்பிட விட, தூங்க விட, ஆட விடப்படாது, பாட விடப்படாது, ஓட விடப்படாது. அவளை பத்திரமாக நீ பார்த்துக் கொள்ள வேண்டும். அம்மா யார? தோழியே. இப்படின்னு யாரு சொன்னா? அப்பா நான் சொல்றேன், நீ கேப்பியா இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. போய் காவல் பார்த்துட்டோம்மா. அப்படியா? கவனிங்க கவனிங்க. கவனம் வந்தம்மா. ஆளாலோ சோ என்று பறவையை வரட்டி, பறவையை வரட்டி, பறவையை வரட்டி. அது எப்படி? எங்க அப்பா என்னைய பத்தி எல்லாம் பெருமையா சொல்லல. தோழி மட்டும். தோழி வந்து அறிவானவளா, அழகானவளா, அதுல இவங்களை எந்த வேலையும் செய்ய சொல்லக்கூடாதான். நிறைய திங்கிறதுக்கு வேற தின்னது பத்தாது. ஒரு குண்டா சோறு உள்ள உட்காந்து இப்பதான் நான் தின்ன. அப்புறம் பாத்துக்கிறேன். இருக்கட்டும், இருந்தாலும் அப்பா சொல்லியாச்சு. அப்பா போயிட்டாரு. போறேன். போயிட்டு வாங்கப்பா, போய் தொலைங்க. அப்பாவுக்கு நல்ல மரியாதைமா. இனிமே நான் உன்னை வந்தா நான் அப்பா எங்க அப்பா மாதிரியே நடக்கணும். சாமி மிதிச்ச மாதிரி நடக்கிறாரு. என்ன இப்படி? நம்பிராசன் சம்பளத்தையும் சேர்த்து வாங்கிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆமா, இப்ப தோழி வருவாங்க. தோழி வாடி வாடி, உன்னதான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னம்மா? அப்பா வந்தாரா? அம்மா என்னம்மா சொன்னாரு? அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன சொன்னாரு? தோழி ஒருத்தி வருவா,
அவளை வந்து கூறு கட்டவ, அதனால ஒரு வேலையும் செய்ய தெரியாத மாதிரி நடிப்பா. அவளை அடிச்சாலும் நீ வேலை வாங்கிடணும், ஒரு வேளை சோறு கூட போடக்கூடாது அம்மா அப்படின்னு அப்பா சொன்னாருமா, நான் சொல்லல. வேற மாதிரி இல்லையே, இப்படித்தான் சொன்னாரு. என்கிட்ட வந்து வேற மாதிரி இல்ல இல்ல, இப்படித்தான் சொன்னாரு. அந்த அண்ணன் வீடியோ எடுக்கிறாருல, அதை ரீமிக்ஸ் பண்ணி கூட பாருங்கம்மா, வேற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவர் எப்படி சொன்னாலும் நடக்க போறது இப்படித்தான். சரியா? சரிம்மா. ஆமா. தாயார் சிறகாத கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை அப்படின்ற காரணத்தினால உடனே நம்ம காவலுக்கு போவோம். காவலுக்கு நம்ம மட்டும் தான் போறோமா? உங்க அண்ணன் 7 பேர் வர்றாங்க. கூட வேற யாரும்? அவ ஒருத்தி வர்றான். யாரு? அவ ஒரு ஆளு போதுமா, நாடகத்தையே ஓகோன்னு கொண்டு போயிருவான். ஏமா, ஒரு ஆளை வச்சு என்னால சமாளிக்க முடியல. அவ யாரு? பேரு? அவதானே ராதா. ஆஹா, பேரே இவ்வளவு அழகா இருக்கு. ராதா எப்படி இருப்பா பாக்குறதுக்கு? ஆளு சூப்பர் ஃபிகர்மா. சத்தியமா நான் மட்டும் ஆம்பளை இருந்து, உண்மைக்குமே அவ பொம்பளை இருந்து அவளதான் கரெக்ட் பண்ணிப்பேன். எனக்கு தெரிஞ்ச உலகத்திலே அழகான பெண் நீ மட்டும்தான். ஆனா உன்னை விட அழகா இருப்பான்னா கண்டிப்பா பார்த்தேன். சரி, அது என்ன எங்க 7 அண்ணன்மார்கள் சொல்லும் பொழுது ஏதோ வெக்க மாதிரி மாதிரிதான். வெக்கம்ல இல்ல, அது எனக்கு தெரியும். எதுக்காக வெக்கப்படுறீங்க? அண்ணே வர்றாங்க. அண்ணே வர்றாருன்னு அண்ணே. எந்த அண்ணனை காதலிக்கிறீங்க? என்னமா அப்படி காட்டுப்பட்டீங்க? 7 பேர் இருக்காங்க. ஆமா, 7 பேருந்தே. சே, மானம் கிட்டவளே. 7 பேருமா? 7 பேருமா? ஆமாமா, வாரத்துக்கே 7 நாள் தானே. அதனாலதான் 7 பேரையும் காதலிக்கிறேன். கண்டிப்பா. ஒரு நாளைக்கு ஒரு நாள், வாரத்துல 7 நாள். சரியா? ஆமா, எனக்கு மனசு ரொம்ப வேதனையா. என்ன? 7 பிள்ளை ஆம்பளை பிள்ளை பெத்தாரு, 8ஆவதா இன்னொரு ஆம்பளை பிள்ளை பெற்றிருக்க. நல்ல வேலை எங்க அப்பாவையாவது விட்டு வச்சு. ஏன்னா ஓட்டி ஓவர் டைம் எல்லாம் பாக்குறதுக்கு ஆள் இல்ல, அதனால இப்போதைக்கு உங்க அப்பாவதே நான். எந்த அண்ணனை காதலிக்கிற? உண்மையை சொல்லு. நடுவில் உள்ளவர். நடுவுல உள்ளவர் முருகானனா? அவர் வீரத்தை. வீரத்தவனா? யாருமா அது? அவரதே நடுவில் உள்ளவரே. சும்மா சொல்ல. கான்ட்ராக்ட் அவரதையும் காதலிக்கணும். போற ஊர்ல ஊரா காதலிக்க 500 சேர்த்து வாங்கலாம். போற ஊரை பூரா அப்படிதான் சொல்றேன். எங்க அண்ணன் ரொம்ப காதலிக்க மாட்டேன். ஏண்டே, வீரத்தவன் அண்ணன் ரொம்ப நல்லவரு. எங்க அண்ணனை உன்னை நம்பி நான் ஒப்படைக்கிறேன். அவருடைய கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் மட்டும் வராது, குடங்குடமோ. சரி சரி, இருந்தாலும் காவலுக்கு போறதுக்கான ஏற்பாடுகளை பார்க்கணும், தோழியை வேற சந்திக்கணும். ஆமா, இந்த இடத்துல உன்னை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. நான் சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்றீங்க. செப்பு சில மாதிரி. என்ன இதுக்கு முன்னாடி நீங்க செப்பு சிலைய பார்த்ததே? அங்கங்க கொஞ்சம் சரியா சிரிக்காத மாதிரி. அதெல்லாம் அப்பா அப்பா வச்சு ஒளி வச்சு செதுக்கிக்கலாம். சரி, உன்னை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு சொல்லுங்கம்மா. விழியிலே மலர்ந்தது, உயிரிலே கலந்தது, எங்கெங்கும் பெண்ணழகே, அடடா எங்கெங்கும் முன்னழகே, அடடா எங்கெங்கும் முன்னழகே. விழியிலே மலர்ந்தது, உயிரிலே கலந்தது, பெண்ணென்னும் பெண்ணழகே, அடடா எங்கெங்கும் முன்னழகே, அடடா எங்கெங்கும் முன்னழகே. உன்னை ஒன்றே போதுமனே, மனம் மயங்கும் மெய் மறக்கும், புது உலகம் பிறந்து விடும், பொன் விளக்கே தீபமே, விழியிலே மலர்ந்தது, உயிரிலே கலந்தது, பெண்ணென்னும் பெண்ணழகே, அடடா ஓவியனும் மறைந்ததில்லையே, உன்னை போல் ஓரழகை கண்டதில்லையே. ஓவியனும் மறைந்ததில்லையே, உன்னை போல் ஓரழகை கண்டதில்லையே. காவியத்தின் ஓவியமே, கற்பனையின் ஊர்வசியே,
பாடம் எனக்கு தெரியாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி நான் போய் பூஜைக்கான ஏற்பாடுகளை பாக்கணுமா? அவ யாரோ சொன்னியே ராதா. அவ வந்தா எனக்கு கூப்பிட சொல்லி. அப்படி ஆகட்டும்மா. அம்மா மனசுல உள்ள ஆசை அம்மா சொல்லிட்டு அம்மா போய். உன் மனசுல எதுவும் வச்சிருக்கியாமா? அப்பா வந்து சொல்லிட்டு அவர் ஆசையில உள்ள சொல்லிட்டு அவரும் போயிட்டார். சரி. இப்ப என் மனசுல உள்ள ஆசை சொல்லிட்டு நானும் போயிருக்கேன். அப்புறம் யார் வர்றது? மனசுல இருந்தாதானே அவுத்து விடுறதுக்கு. இருக்கும் போதே அவுத்து விடல, இல்லாம போது அவுத்து விட போறேன். மூடிக்கிட்டு இருக்கியா நீ கோவத்தை கலப்பாம. அப்புறம் என் மனசுல உள்ள ஆசை சொல்லுமா நல்லா சொல்லுங்க. மிருதங்கார சந்தோஷப்படுத்துப்பா. வான் வாய பார்த்துட்டே இருக்க. குயிலுக்கு போ கோபுரமானதன் மஞ்சள் வெயில் பட்டு